வணக்கம் நண்பர்களே. 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் எப்படியாவது தனது மகனை முதல்வராக்கி அந்த தேர்தலில் வென்று முதல்வராக்க வேண்டும் என்று இப்போதைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். முழு முயற்சியுடன் இருக்கிறார்கள், முழு பலத்தோடு இருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஒருவேளை இந்த செய்தி உண்மையாக இருந்தால், ஏன்னா இது செய்தி அளவில் தான் இருக்குது, அவர் எங்கேயுமே சொல்லலை. இந்த செய்தி உண்மையாக இருந்தால் கட்சி என்னாகும், சீனியர் தலைவர்கள் எப்படி இதை ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி எதிர்வினையாற்றுவார்கள்? குறிப்பாக மதுரையினுடைய மன்னனாக கருதப்படும் மதுரையினுடைய இவருடைய சகோதரர், ஸ்டாலினுடைய சகோதரர் அழகிரி அவர்கள் என்ன ரியாக்ட் பண்ணுவார்? இத்தனை கேள்விகளோடு தான் அந்த பதிவை சுருக்கமாக முடிக்கிறேன். அவர் மகனை உதயநிதி ஸ்டாலினை முதல்வராக்க முயன்றால் முதலில் எதிர்ப்பு தெரிவிப்பது டிஆர் பாலு போன்ற மூத்த தலைவர்களாக இருப்பார்கள். இதில் வேணால் 1-2 சீனியர் தலைவர்கள் இப்போ எக்ஸப்ஷனலாக இருக்கலாம், விதிவிலக்காக இருக்கலாம், நேரு இந்த மாதிரி. மற்ற எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். முக்கியமாக தென் தமிழகத்தில் அழகிரியினுடைய கட்டுப்பாட்டில், அழகிரியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் பெரும் தோல்வியை திமுக சந்திக்க தயாராக வேண்டும். ஏனென்றால் இன்று ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ் என்று சொல்லப்படுகிற தீவிர அரசியலில் அண்ணன் அழகிரி இல்லை. இருப்பினும் அவர் சொன்னால் கட்டுப்படுவதற்கு பல கட்ட தலைவர்கள் அங்கு தமிழ்நாட்டிலே காத்திருக்கிறாங்க. அதனால் இவர் ஸ்டாலின் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு பையனை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கிறன்னு முடிவு பண்ணார்னா அதனுடைய விளைவுகள் கட்சியை பல துண்டுகளாக உடைந்து அழகிரியின் பக்கம் கொஞ்சம், இந்த சீனியர் தலைவர்கள் கொஞ்சம் என்று இந்த பிச்சு போடுவாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி குரங்கு அப்பத்தை பிச்சை மாதிரி பிச்சு போட்டுருவாங்க. ஒரு மாபெரும் ஆபத்தான கட்சி ஜனநாயக முறையற்ற ஒரு செயலை ஸ்டாலின் துவங்கி இருக்கிறார். கட்சி சுக்குநூறாகும் அபாயம்தான் இதில் இருக்கிறது. அதை தவிர அவர் பல சீனியர் தலைவர்களிடம் பேசியிருக்கலாம், அவர்கள் சில ஆலோசனைகளை கூறியிருப்பார்கள். நிச்சயமாக அண்ணன் அழகிரியை சந்தித்து பேசியிருப்பார். ஏனென்றால் எதிரணியிலும் மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சி ஒரு பெரிய அணியோடு வருகிறது. இதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் இது போன்ற பைத்தியகாரத்தனமான வேலைகளை செய்தால், இப்படி சொல்கிறது மன்னிக்கணும், ஆனால் மகனை எப்படியாவது முதல்வராக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்பட்டால் நிச்சயமாக அது பெரும் கடும் தாக்கங்களை திமுக சந்திக்கும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.